ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்இஓ, அதன் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தகுதியான இருப்பில் 100% வரை திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய முடிவாக கருதப்படுகிறது. மத்திய அறங்காவலர் வாரியத்தின் 238வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஊழியர் மற்றும் முதலாளி ஆகிய இருவரின் பங்குகளையும் உள்ளடக்கிய தகுதியான இருப்பை முழுமையாகப் பெறலாம். இந்த அறிவிப்பு புது டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் ஷோபா கரந்த்லாஜேவும் இதில் பங்கேற்றார். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளர் வந்தனா குர்னானி மற்றும் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் உடனிருந்தனர். மத்திய அறங்காவலர் வாரியம் பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இது அமைந்துள்ளது. பகுதித் தொகை திரும்பப் பெறுவதற்கான விதிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. முன்பு இருந்த 13 சிக்கலான விதிகள் தற்போது 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை அத்தியாவசிய தேவைகள், வீட்டுத் தேவைகள் மற்றும் சிறப்புச் சூழ்நிலைகள் ஆகும். இந்த எளிமையாக்கம் உறுப்பினர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அத்தியாவசிய தேவைகளில் நோய், கல்வி மற்றும் திருமணம் போன்ற காரணங்கள் அடங்கும். இந்த வகையின் கீழ் நிதி பெறுவது இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. உறுப்பினர்கள் தங்கள் அவசர தேவைகளுக்கு விரைவாக நிதி பெற முடியும். வீட்டுத் தேவைகளுக்கான நிதி பெறுவதும் எளிதாக்கப்பட்டுள்ளது. சிறப்புச் சூழ்நிலைகள் என்ற புதிய வகை எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு நிதி பெற உதவுகிறது. இது உறுப்பினர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்குகிறது. கல்விக்கான நிதி திரும்பப் பெறும் வரம்பு 10 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கான நிதி திரும்பப் பெறும் வரம்பு 5 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு கல்வி மற்றும் திருமணத்திற்காக மொத்தம் 3 பகுதித் தொகை திரும்பப் பெறுதல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. அனைத்து பகுதித் தொகை திரும்பப் பெறுதல்களுக்கும் குறைந்தபட்ச சேவை காலம் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது 12 மாதங்கள் சேவை காலம் இருந்தால் போதும். இது உறுப்பினர்களுக்கு நிதி அணுகலை மேலும் எளிதாக்குகிறது. முன்பு சிறப்புச் சூழ்நிலைகளில் நிதி பெற இயற்கை சீற்றம், நிறுவனங்கள் மூடல், தொடர்ச்சியான வேலையின்மை, தொற்று நோய் பரவல் போன்ற காரணங்களை விளக்க வேண்டும். இது பல சமயங்களில் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட வழிவகுத்தது. தற்போது உறுப்பினர்கள் எந்த காரணமும் குறிப்பிடாமல் இந்த வகையின் கீழ் விண்ணப்பிக்கலாம். இந்த மாற்றங்கள் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு நிதி அணுகலை எளிதாக்குகின்றன. இது அவர்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். மேலும் நிதி திரும்பப் பெறுதல் செயல்முறையை விரைவுபடுத்தும். இந்த முடிவுகள் உறுப்பினர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன. வாழ்வாதார எளிமையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இபிஎஃப்ஓவின் இந்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த புதிய அறிவிப்புகள் உறுப்பினர்களுக்கு பெரும் பலனை அளிக்கும். 100% நிதி திரும்பப் பெறுதல் மற்றும் எளிதாக்கப்பட்ட விதிகள் அவர்களின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். இது ஒரு நேர்மறையான மாற்றமாகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.